பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என்ன ஆண்டவன் இப்படி பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரே, ஹெவி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாரே, இதை நான் எப்படி செய்ய யோசிச்சுக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதை லகுவா நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காய் கொண்டு வருகிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு இருக்குது. எத்தனையோ நாள் மோசேயினுடைய நிழல்ல இருந்தேன். லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துற அந்த மோசே இடத்துல அவர் சொல்ற வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். கொடுத்த அசைன்மெண்ட்டை, கொடுத்த டாஸ்கை நான் செய்யறேன், என்னால் முடிஞ்ச செய்யறேன்னு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் மேல கவனம் வைத்து உங்களுக்கு மேல அந்த அபிஷேகத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி இருக்கிறார். அந்த நேரத்தில் கலங்க கூடாது. யோசுவா கலங்குறார், நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போறேன்? அப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து விலகாது இருக்கட்டும், இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானம் செய். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். வேத வசனத்தை தியானிக்க நீங்க பிரையாரிட்டி கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த தேவனுடைய வசனத்துல, தேவ செய்தியிலிருந்து ஒரு காரியம் கூட என்னை மாற்றல. ஒருவேளை நீங்க இருக்கிற சூழ்நிலைக்கு, அந்த நாளுக்கு அந்த ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த வசனம் உங்களோடு பேசுகிறது. அந்த வசனத்தை குறித்து நீங்க மனதில் வைக்கிறீங்க, அந்த வசனத்தை குறித்து யோசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். யார் ஒருவர் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறாங்களோ, இல்லை நீங்க தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிற பொழுது ஒரு சில வசனங்கள் உங்களோடு பேசும், சில காரியங்களை ஒப்பு கொடுக்க வைக்கும், உடன்படிக்கை செய்ய வைக்கும், யோசிக்க வைக்கும். பாஸ்டர், நீங்க சொல்ற அனுபவம் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்லை பாஸ்டர் அப்படின்னா, நீங்க வேதத்தை வாசிக்க வேண்டியபடி, அர்ப்பணத்தோடு அதை அணுக வேண்டியபடி இன்னும் அணுகலிங்கிறதா உண்மை. ஏன்னா ஆண்டவர் யோசுவாக்கு சொல்லுகிறார், நான் சொல்றபடி நீ தியானிக்கும் பொழுது, கவனமாய் இருக்கிற பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என் வழி வாய்க்கணும், நான் எடுக்கிற காரியங்கள் ஜெயமா இருக்கணும், என் வழி வாய்க்க பண்ணணும், நான் புத்திமானாய் நடக்கணும், எந்த இடத்துல தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில தவறான முடிவுகள், வேலை ஸ்தலத்துல தவறான முடிவுகள், நம்ம எதிர்காலத்தில் எடுக்கிற தவறான முடிவுகள் தான் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளே வேண்டான்னு இழந்துடுறோம். ஏசா, அவன் எத்தனையோ ஆசீர்வாதத்தை அவன் அசால்ட்டா, இல்லாவிட்டால் கவனம் இல்லாம விட்டனால ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அதற்கு பிறகு வருந்தி அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. தயவு செய்து தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. பெரிய பொறுப்புல ஆண்டவர் யோசுவா வைத்தார். நீ புத்திமானாய் நடக்கணும், உன் வழியை வாய்க்க பண்ணணும். அருமையான மகனே, மகளே, உங்க வழியை வாய்க்கணும்னா உங்க கரத்துல வேதம் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைய தனக்கென்று வேதம் இருக்கணும். அந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது, அந்த வேதத்தின் வசனங்கள் என்னோடு இடைபடணுமே தாகத்தோடு ஏங்குகிற பொழுது அந்த வசனம் உங்களை மாற்றுங்க. ஒருவேளை வேதத்தை வாசிக்கிற ஆரம்ப நாட்கள் இருக்கலாம், உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதை வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க வாசிக்க வாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இடைபடுவார். இன்னைக்கு எனக்கு வழியே வாய்க்கல, கடந்த நாட்கள் ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு வழியே வாய்க்கல, இந்த காரியங்களே வாய்க்கல, அவருக்காக ஜெபித்தேன். 150 சங்கீதத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதை நீங்க வாசிச்சு தேவனுக்கென்று ஒரு உடன்படிக்கையோடு வாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு என்று வழிகளை திறப்பார் என்று சொன்னேன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த கிருபையின்படி அந்த வேதத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவங்க வழியை தேவன் வாய்க்க பண்ணுவார். புத்திமான நடந்து கொள்ளுவீங்க. இன்னைக்கு எந்த காரியத்துல வழி வாய்க்கல, எந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு சொல்யூஷன் தெரியலன்னு சொன்னீங்களோ, ஆண்டவர் உங்க இருதயத்தில் ஏவுகிறபடி எந்த புஸ்தகத்தை உங்களை வாசிக்க சொல்றாரோ எடுத்து அதை வாசித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து செல்லுங்க. தொடர்ந்து அந்த பழக்கத்தை வைங்க. உங்க வழிகள் வாய்க்கும். எப்பேற்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லா ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்
வேதத்தில் இருக்குதுங்க. தயவு செய்து வேதத்தின் மேல் இருக்கிற கவனம், அதற்கென்று கொடுக்கிற நேரத்தை கனப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மனுஷங்க கனப்படுத்துறாங்களோ இல்லையோ, யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துறாங்களோ அவங்கள அவங்க வாழ்க்கையில எல்லா இடத்துல ஆண்டவர் கனப்படுத்துவார். நீங்க புத்திமானா இருப்பீங்க. உங்க வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க எதிர்காலத்தை இன்னும் பலனடைய செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிமையா நிரப்புவதாக. God bless you. God bless you.